தன்னோட சாவுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆவியா சாட்சி சொன்ன கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயம் பாத்தீங்கன்னா 1997 அமெரிக்காவில் நடந்திருக்கு. இந்த விஷயத்த ரொம்ப டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உண்மையான சம்பவங்கள்லாம் டே டு டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 1997 ஜோனா ஹெஸ்ஸர் அப்படிங்கிற ஒரு பெண் பாத்தீங்க அப்படின்னா எர்மரஸ் ஹெஸ் அப்படிங்கிற ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க இறந்து போறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாடியை பாக்குறதுக்காக எல்லாரும் வராங்க. வரும்போது அந்த பாடியில பாத்தீங்கன்னா அவங்களோட கழுத்துல ஒரு துணியை சுத்தி முகத்தையும் மூடி வச்சு அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாடியை வச்சு ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூசுவலா நடக்கிற விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. யாரையுமே அந்த பெண்ணை தொட விட மாட்டேங்கிறாரு இவங்க ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூசுவலா நடக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜோனாவோட அம்மாக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. தன்னோட மகளோட மரணத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த 4 நாள் தொடர்ந்து கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. என்னோட மகளோட ஆவியை நான் பார்க்கணும், என்னோட மகளோட ஆவியை நான் பார்க்கணும், என் மகளோட ஆவி கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சரியா 4 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜோனாவோட ஆவி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா முன்னாடி வருது. இந்த மாதிரி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கணவர் தான் என்ன கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட கணவருக்கு நான் சரியா சமைச்சு கொடுக்கல, ஃபுட்டு டேஸ்டா இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமை பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன கொலை பண்ணிட்டாரு, என்னோட கழுத்தை 180 டிகிரி திருப்பி என்ன கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆவி தன்னோட தலையை 180 டிகிரி திருப்பி காமிச்சுதாமா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் கிட்டையும் கோர்ட்டுகிட்டையும் போறாங்க. போயிட்டு என்னோட மகள் இயற்கையா மரணம் அடையல, செயற்கையா அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கால், இதை என்னோட மகளோட ஆவிதான் என்கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்து போலீஸ்காரங்களும் கோர்ட்டுக்காரங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அம்மா வயசான அம்மா ஏதோ பாவம் வளரிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பட் இந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதுனால சரின்னு சொல்லி பிரேத பரிசோதனை செய்யறதுக்காக அந்த பாடி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது தான் உண்மையாலே தெரிஞ்சிருக்கு அந்த பெண்ணோட கழுத்து எலும்பு உடைஞ்சதாகவும் 180 டிகிரி திருப்பி உடைச்சு விட்டதாகவும் தெரிஞ்சிருக்கு. என்னதான் அந்த அம்மா பேய பார்த்தேன், என்னோட மகளோட ஆத்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதை இவங்க நம்பலைனாலுமே அவங்க சொன்ன வார்த்தையும் அந்த பிரேத பரிசோதனை பண்ணும்போதும் எல்லாம் ஒத்து போறதுனால உண்மையாலே அவங்களோட கணவர் தான் இவங்களை கொன்னிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கணவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பேய் சொன்ன சாட்சினால இந்த கேஸ்க்கு ஒரு ஃபைனல் ஜட்மெண்ட் வந்திருக்கு. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.